நம்ம சிவா வந்து கேஎஃப்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாருங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சிவா தான் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட போறாரு. அண்ட் வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்சுனா இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள சென்னையில் இருக்கணும். ஆனா நாங்க ஒரு பெரிய சேலஞ்ச் பண்றோம். என்ன சேலஞ்சுனா கூகுள் மேப் பார்க்காம போகணும். ஓய் ஓய் தம்பி ஒரு நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கார் பெகசஸ் தாங்க ஓட்டிட்டு இருந்தான். நல்லா ஓட்டிட்டு இருந்தான். பலினோ ஓரளவுக்கு தான் ஓட்டிட்டு இருந்தான். இல்ல பலினோ தெரியல, ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா ஓட்டுறான். மழை ஏற தடாருன்னு நிப்பாட்டிடுறான். திடீர்னு பிரேக் அடிக்கிறான். அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஒரு மனப்பதற்றம். அதான் அந்த ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலும் இப்போ சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணுது போல தம்பிய. எஸ், என்னடா அந்த வண்டியில ஒண்ணுமே இல்லாம போகுது. வண்டி ரெடி பண்ண கொண்டு போறாங்க. எல்லாம் எடுத்து கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் பிரிச்சு பெயிண்ட்லாம் அடிச்சு பயங்கரம் ரெடி பண்ண போறாங்க போல. இப்போ நம்ம எக்ஸாக்டா நம்ம கவுண்டம்பாளையம்ல இருக்கோங்க, கோயம்புத்தூர்ல. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். 8.5 மணி நேரம் ஜேர்னின்னு வச்சுக்கலாம். எந்த வழியா போறோம்டா? ஈரோடு வழியா போவோம். ஈரோடு அவுட்டர் வழியா போவோம். திருப்பூர், ஈரோடு எல்லாமே அவுட்டர் தான் போவோம், உள்ள போக மாட்டோம். பிளானே இல்ல, சடனா கூப்பிட்டாரு. இல்ல அவரு மனசே விட்டுருப்பாரு, இப்படி கூப்பிட்டா வரப்போறது இல்ல, எதுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம். ஆனா இந்த வாட்டி அக்காவும் சேர்ந்து கூப்பிட்டாங்க. நான் நாஞ்சில உங்க ஒய்ஃப் பேசுறேன்னா. வாசன் அண்ணா, நாளைக்கு கண்டிப்பா பாப்பா ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும். கண்டிப்பா உங்களை எதிர்பார்க்க பண்ணாங்க அங்க.